ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Honor 8X ஃபோனோட கேமிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். Honor 8X பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா HiSilicon Kirin 710 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லைக் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸரை நீங்கள் Snapdragon கூட கம்பேர் பண்ணிங்கன்னா Snapdragon 660க்கு அபோவ், அப்புறம் Snapdragon 710க்கு பிலோவில் உள்ள ப்ராசஸர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் Snapdragon 660 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. அதை விட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால் இந்த ஃபோனில் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி Huawei Nova 380 நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் வழக்கம் போல் PUBG லோட் பண்ணிடலாம். இது ஒரு ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கேம். இந்த கேமோட பேசிக் செட்டிங் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே மீடியமில் போய் செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஹையில் வச்சு விளையாண்டா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ சில இடத்துல சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது, ஆனால் அதுவும் மேக்ஸிமம் தெரியிற மாதிரி எதுவும் இல்லை. பட் டிஃபால்ட்டாக இது வந்து மீடியம் கிராஃபிக்ஸில் செட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே தான் எனக்கு இந்த ஃபோனில் கிடச்சிது. இந்த PUBG கேமை தொடர்ந்து ஒரு மேட்சை கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் வரைக்கும் விளையாண்டாச்சு. அப்படி விளையாடும் போது இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வார்ம்னஸ் வந்து நல்லா தெரியுது. ஹாஃப் அன் ஹவர் இந்த ஃபோனில் PUBG விளையாடும் போது கிட்டத்தட்ட 10% வரைக்கும் சார்ஜ் கம்மியாகுது. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நோட் பண்ணி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் கேம் Asphalt 9. இந்த ஃபோனோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் கிராஃபிக்ஸில் வச்சு தான் விளையாண்டு பார்த்தேன். அப்படி விளையாடும் போது எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே தான் உங்களுக்கு கிடச்சிது. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடச்சிது. லேக் ஆகிறதோ இல்லை ஃப்ரேம் ட்ராப்ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுவும் Asphalt 9 கேட்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே தான் இருந்தது. Asphalt கேமை தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7% வரைக்கும் சார்ஜ் கம்மியாச்சு. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஃபோனில் சுத்தமாக இல்லை. வார்ம்னஸ் வந்து லைட்டாக தான் தெரிஞ்சுது. PUBG கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேமான Subway Surfer இந்த ஃபோனில் லோட் பண்ணியாச்சு. Subway Surfer லோட் பண்ணும்போது இந்த கேமோட கிராஃபிக்ஸ் குவாலிட்டி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த ஃபோனோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது. எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த கேமையும் தொடர்ந்து விளையாடும் போது எந்தவித ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Sniper 3D. இந்த கேம் வந்து கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நார்மல் மிட்ரேஞ்ச் ஃபோனில் கூட இந்த கேமை நீங்கள் விளையாடலாம். அப்படி விளையாடும் போது இந்த ஃபோனில் எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை, லேகோ எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா Vector 2. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேமை பற்றி நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை. நம்மள பல பேருக்கு தெரியும் இந்த கேம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேமே தொடர்ந்து விளையாடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட கேம் குவாலிட்டி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த ஃபோனுமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இல்லை. Realme 2 Pro கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே பட்ஜெட்டில் இருக்குது. ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா Snapdragon 660 தான். ஆனால் இது Snapdragon 660க்கும் அபோவ் உள்ள ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இதில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.